ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த விடுதலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். சுவிசேஷத்தை கற்றுக்கொண்டிருக்கிறோம். குறிப்பாக சுவிசேஷத்தை குறித்து தியானிக்கும் பொழுது 5 சாராம்சங்களை கொண்ட சுவிசேஷம் என்று சொல்லுகிறோம். அதாவது பாவமில்லாத பிறப்பு, இயேசுவினுடைய பாவமில்லாத பிறப்பு. அடுத்து பாவமில்லாத வாழ்வு, அவர் பாவமில்லாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்தார். நமது பாவத்திற்கு அவர் பரிகாரமானார். 3ஆவதாக, 4ஆவதாக அவர் நமது பாவங்களுக்காக மரித்ததோடு மாத்திரமல்ல, அவர் உயிரோடு எழுந்தார். எழுந்ததோடு மாத்திரமல்ல, நமக்காக பரமேறினார், பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். பிரதான ஆசாரியராக மீண்டும் ஒரு நாள் வருவார். அப்போ அதுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த சுவிசேஷத்தை விசுவாசித்து மனம் திரும்பி இந்த வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை மாற்றும் பொழுது நாம் நித்திய ஜீவனை உடையவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். இதில் குறிப்பாக இயேசு உயிரோடு எழுந்த அதனுடைய முக்கியத்துவத்தை குறித்து நாம் தியானிக்கிறோம். ஏனெனில் இயேசு உயிரோடு எழவில்லை என்றால், உயிர் தெழவில்லை என்றால் வசனமும் பிரசங்கமும் விருதா என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ உயிரோடு எழுந்த இயேசுவின் காரியங்களை தியானிக்கும் பொழுது அவர் என்ன பேசினார், உயிரோடு எழுந்து அவர் நவிழ்ந்த மொழியில் என்ன அப்படிங்கிறத குறித்து நம்ம தியானிக்கிறோம். அப்படி பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர்கள் 1வது அதிகாரத்தில் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர் பேசினார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து இன்னும் கொஞ்சம் ஆழமாக படிக்கலாமே அப்படின்னு பார்த்தா, மத்தேயு 13வது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அதில் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து இயேசுவே நிறைய ஓமைகளை சொன்னதை பார்த்துருக்கிறோம். அதில் இன்னைக்கு இன்னொரு ஓமையை நம்ம பார்க்க போகிறோம். அதே மத்தேயு 13வது அதிகாரம் 33வது வசனம். அதாவது இந்த ஓமை எப்படி வருகிறது அப்படின்னு சொன்னால், முதல் ஓமை ராஜ்யத்துக்குள்ளே எப்படி என்ட்ராகணுங்கிறத பற்றி சொல்கிறாரு. அடுத்த ஓமை அந்த டயர்ஸ், அதை பற்றி கலைகள் பற்றி ஓமை சொல்லும் பொழுது எப்படி இந்த ராஜ்யத்துக்குள்ளே தேவ பிள்ளைகளோடு சேர்ந்து பிசாசின் பிள்ளைகளும் கலந்துருக்கு, மாய்மாலம் கலந்துருக்கிறது குறித்து பேசுகிறாரு. அதுக்கு அடுத்து பேசும் பொழுது 2 ஓமைகள் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு என்மிட்டி இன் த கிங்டம் அல்லது ராஜ்யத்தினுடைய அதில் ஒரு நடந்த ஒரு தவறு அப்படின்னு கூட சொல்லலாம், அல்லது கரப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ராஜ்யத்துக்குள்ள ஒரு கரப்ஷன் ஆயிடுச்சு பாரு, அதாவது கொஞ்சம் மோசமானவங்க உள்ள வந்துட்டாங்க பாரு அப்படிங்கிற மாதிரி அந்த ஓமை இருந்தாலும் அதில் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் என்ன? கடந்த நாளில் நம்ம படிக்கும் பொழுது கடுகு சின்ன விதை தான், அப்போஸ்தலர்கள் சின்ன குட்டியோண்டு ஊரில் இதை சாதாரண மக்கள் தான், ஆனால் அவர்களை வைத்து தேவன் எவ்வளோ பெரிய காரியத்தை செய்தார் என்று பார்த்தோம். அதற்கு ஒத்த அடுத்த ஓமையை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதுவும் ஏறக்குறைய ஒரு நெகட்டிவ் இம்ப்ளிகேஷன்ஸ் மாதிரி தெரியுது, ஆனால் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள் இருக்கிறது. அதை நம்ம பார்க்கலாமே. 33வது வசனம், மத்தேயு 13வது அதிகாரம். வேறொரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. போன ஓமையில் கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறதுன்னு படித்தோம். இங்கே என்ன சொல்கிறோம்? புளித்த மாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து, அந்த ஸ்திரீ யார், எப்படிப்பட்ட ஸ்திரீ அதெல்லாம் அங்கே சொல்லலை. ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தாள் என்றாள். முதல்ல அந்த நெகட்டிவ் இம்ப்ளிகேஷன்ஸை சொல்லிக்கிறேன், ஏன்னா உங்களுக்கு புரியணும். நாளைக்கு இந்த மாதிரி வேறு யாராவது அதை விளக்கும் பொழுது இது எப்படி மிஸ் ஆச்சு அப்படின்னு யோசிக்கக்கூடாதுல்ல. கொஞ்சம் இந்த புளித்த மாவுங்கிறத மட்டும் எடுத்துக்கிடுங்களேன். இந்த புளித்த மாவு என்பது வேதத்தில் பார்க்கும் பொழுது பாவத்திற்கு அடையாளப்படுத்தி நிறைய இடத்துல வருகிறத நம்ம பார்க்கலாம். குறிப்பாக பாஸ்ஓவர், அந்த பஸ்கா பண்டிகை நீங்கள் பார்க்கும் பொழுது யாத்திராகமம் 12வது அதிகாரம் 8வது வசனமாக இருக்கட்டும், யாத்திராகமம் 12வது அதிகாரம் 15 முதல் 20 வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய பாவத்திற்கு ஒப்பிட்டு இதை சொல்லப்படுகிறது. அதனால் இது என்ன யோசிக்கிறாங்கன்னா, பாவம் என்றாகுது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. வேத வல்லுநர்கள் அதை குறித்து விளக்குறாங்க. அல்லது இன்னொரு காரியம் எப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மேலெல்லாம் நெகட்டிவ் இம்ப்ளிகேஷன்ஸ், அங்கே பிசாசினுடைய பிள்ளைகள், அதாவது கலைகள் அது இருக்குது. அடுத்து பறவைகள் இருக்குது. கடுகு சின்ன விதை தான், ஆனால் பெரிய மரமாக வளர்ந்து மேலே பறவைலாம் வந்து உட்காந்துருக்குப்பா. இந்த பறவை இந்த பறவை ஏற்கனவே யோசிச்சுப்பார், பறவை என்கிறது வசனத்தை எடுத்துகிட்டு போன பறவையாக இருக்குது, அது பிசாசின் காரியம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இதுவும் ஒரு நெகட்டிவ் சாயல் தெரிந்தாலும் இதில் கற்றுக்கொள்ளக்கூடிய சில காரியங்கள் இருக்குது. நம்ம அதை மட்டும் நம்ம பார்க்கலாமே. சரி, இங்கே என்ன சொன்னாங்க பாருங்கள், அல்லது இப்படி கற்பனையாக வைக்கலாமே. இதை இயேசு சொல்லும் பொழுது அங்கே முன்னால் இருந்த ஆடியன்ஸுக்கெல்லாம் பயங்கர ஷாக்கிங்காக இருக்கும். ஏன் ஷாக்கிங்காக இருக்கும்னா, தேவனுடைய ராஜ்யத்தை புளித்த மாவுக்கு ஒப்பிட்டு பேசுகிறாரே அப்படின்னு சொல்லி. அதாவது புளித்த மாவுனாலே ஒரு நெகட்டிவ் மென்டாலிட்டி தான் அவங்களுக்குள்ள இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இதை கேம்பல் மார்கன் அப்படிங்கிற ஒரு வேத வல்லுநர் விளக்கும் போது எப்படி சொல்கிறார் அப்படின்னா, பேகனைஸ்டு ப்ராக்டிசஸ் அப்படின்னு சொல்கிறார். அதாவது புளித்த மாவுங்க புறஜாதி பழக்க வழக்கம், இந்த புறஜாதி பழக்க வழக்கம் சபைக்குள்ள வந்துடும், இல்லை பாவ சபைக்குள்ள வந்துடும், பிசாசின் காரியங்கள் சபைக்குள்ள வந்துடும் இப்படின்னு சொல்லி நிறைய பேர் விளக்குறாங்க.
ஆனால் அன்னைக்கு இதை அவங்களுக்கு பார்க்கும்பொழுது கேட்கும்போது ஷாக்கிங்காக தான் இருந்திருக்கும். ஆனால் ஆண்டவர் இந்த புளித்த மாவை வச்சு ஒரு சில காரியத்தை சொல்கிறாரு. சரி, இப்படி எடுத்துக்கலாம். கடுகு விதையை பற்றி படித்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி புளித்த மாவை பற்றி படிப்போம். நம்ம வீட்டில் நமக்கு தெரியும்ல, நம்ம ஏற்கனவே பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். நம்ம யாத்திராகம் 12வது அதிகாரத்தை இங்கே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் விடியலை தேடி நிகழ்ச்சியில். அப்போ இதை குறித்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ரேன்சம் அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது பஸ்கா பண்டிகையை தியானிக்கும் பொழுது இதை குறித்து படித்தோம். இந்த புளித்த மாவு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்ம வீட்டில் பால் இருக்கும், 3 லிட்டர் பால் இருக்குதுன்னு வச்சுடுங்க. அப்போது இந்த பாலை தயிரை மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உடனே ஒரு பாக்கெட்டு தயிரை வாங்கி வந்து ஊற்றுவீங்களோ? இல்லை. பக்கத்து வீட்டில் போய் இந்த உரமூர் இருக்குது அப்படின்னு கேட்போம்ல, கொஞ்சம் போல். அவங்க உரமூர்னா ஒரு பாட்டிலே கொடுப்பாங்க, இல்லை 1 லிட்டர் கொடுப்பாங்களா? இல்லை, கொஞ்சம் போல் கொடுப்பாங்க. இந்த கொஞ்சம் போல் இருக்கிற அந்த உரமூரை கொண்டு வந்து இதில் ஊற்றுற உடனே இந்த பால் என்ன ஆகுது அப்படின்னா, அடுத்த நாள் காலையில் தயிராக மாறிடுது. ஆனால் நைட்டு ஃபுல்லாக ஒரு வேலை நடக்குது. என்ன நடக்குது? பெரிய ஒரு குவான்டிட்டி, ஒரு சின்ன குவான்டிட்டி. இந்த சின்ன குவான்டிட்டியை பெருசு எதிர்க்குது. அப்போ பெருசு என்ன பண்ணுது? நான் கெட்டு போக மாட்டேன்னு சண்டை போட வருது. இந்த சிறுசு எப்படின்னா, எப்படி உன்னை கெட்டு போக வைப்பேன் அப்படிங்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த பால் நான் பாலாகத்தான் இருப்பேன்னு அடம்பிடிச்சு நிற்கும் பொழுது இத்தினோண்டு தயிர் அல்லது மோர் உள்ளே விழுந்து உன்னை மொத்தத்தையும் நான் மோராக மாற்றிடுறேன் பாருன்னு சொல்லி நைட்டு ஃபுல்லாக வேலை செஞ்சு என்ன வேலை செஞ்சுன்னு தெரியாது. இல்லை, நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா சண்டை போடுறது தெரியுமா? தெரியாது. இந்த பாலுக்குள்ளே கொஞ்சம் தயிரை ஊற்றின உடனே இந்த தயிர் எங்கே போச்சு, பால் எங்கே போச்சுன்னு பிரிக்க முடியுமா? பிரிக்கவும் முடியாது. இது எப்படி உள்ளே போச்சுன்னு தெரியாது, எப்படி என்ன சண்டை போடுதுன்னு தெரியாது. ஆனால் உங்களுக்கு பார்க்க முடியுதோ இல்லையோ, உள்ளுக்குள்ள ஒரு பெரிய தகராறு நடக்குது. என்ன தகராறு நடக்குது? பால் சொல்லுது நான் மாற மாட்டேன்னு சொல்லுது, தயிர் சொல்லுது நான் உன்னை மாற்றி காமிக்கிறேன் பாருங்குது. கடைசியாக நாங்கள் எவ்வளோ பேர் தெரியுமா அப்படின்னு பால் சொன்னாலும், நான் சித்தினோண்டு தான் அப்படின்னு தயிர் சொன்னாலும், காலையில் என்ன நடக்குது அப்படின்னா அந்த மொத்த பாலும் தயிரை மாறிடுது. இதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பிரதர், எங்கள் குடும்பத்தில் எல்லாரும் புறஜாதி, நான் சொன்னால் யார் கேட்பா பிரதர்? நான் மட்டும்தான் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டேன். பிரதர், நீங்கள் ஒரு புளித்த மாவு மறந்துடாதீங்க. இந்த கொஞ்சோண்டு மாவு மொத்தத்தையும் மாற்றிடும். அதையும் அதில் இன்னும் ஒரு சில காரியத்தை கொஞ்சம் ஆழமாக பார்த்தோம் அப்படின்னா, அதில் என்ன சொல்லியிருக்கிறார் பாருங்களேன், 3 measures ஆஃப் மீல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்லது தமிழில் வாசிக்கும் பொழுது அந்த மாவு எப்படி இருக்குன்னா, 3 படி மாவிலே அடக்கி வைத்தால் அப்படின்னு இருக்குது. இந்த 3 படி மாவுங்கிறது டூ மச். ஒரு லேடி மட்டும் தனியாக அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் அவங்க அளவின்படி 3 படி மாவை பயன்படுத்துவாங்கன்னா பயன்படுத்த முடியாது. ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த 3 படி மாவை வச்சு எத்தனை பேருக்கு பிரெட்டு போடலான்னா, சில வேத வல்லுநர்கள் எழுதும்போது இப்படி எழுதுறாங்க, குறைஞ்சபட்சம் 100 பேருக்கு பிரெட்டு போடலாமா. அப்போ 100 பேருக்கு பிரெட்டு போடுற மாதிரி இருந்துச்சுன்னா அதை எப்படி ஒரு ஸ்திரீ செய்ய முடியும்? அப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, இங்கேயும் எக்ஸாஜரேட் க்ரோத். சின்ன ஆள், ஒரு சாதாரண ஸ்திரீ கொஞ்சம் போல் அந்த உரமாவை எடுத்து அல்லது புளித்த மாவை எடுத்து இம்மா பெருசு, இவ்வளோ பெருசாக இருக்கக்கூடிய அந்த மாவுக்குள்ளே போட்டுட்டு பாட்டு போகிறாள். ஆனால் என்ன நடக்குது? இந்த மொத்த மாவும் 100 பேருக்கு பிரெட்டு செய்யக்கூடிய அளவு இருக்கிற மொத்த மாவும் இந்த வீக் அண்ட் ஆர்டினரி இந்த புளிச்ச மாவு அந்த மொத்தத்தையும் மாற்றிடுது. இது கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான ஒரு சாராம்சம். அந்த 3 படிங்கிறத எப்படி அவங்க ஊர் கணக்குப்படி சொல்கிறாங்கன்னா, 40 லிட்டர் மாவாம். 40 லிட்டர் மாவு 100 பேருக்கு சாப்பாடு ஏற்படுத்தக்கூடிய மாவை கொஞ்சமோண்டு இந்த புளித்த மாவு மொத்தத்தை மாற்றிடுது. இதுதான் இந்த சுவிசேஷத்தின் வல்லமை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் இத்தனை பேர், 4 பேர் ஓகேப்பா, 10 பேர்லாம் கொஞ்சம் ஓவர், ஐயோ 15 பேர்லாம் அதான் ரொம்ப கஷ்டம் பிரதர் அப்படின்னு சொல்லலை வசனம். அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். எங்கே? நீங்கள் விசுவாசிச்சு அவங்க பரலோகத்துக்கு வந்துடுவாங்களா? இல்லை இல்லை இல்லை. நீங்கள் உண்மையிலே விசுவாசிச்சிருந்தீங்கன்னா, உங்களுக்குள்ள கிறிஸ்தவம் வந்துருந்துச்சுன்னா, உங்களுக்கு அந்த சுவிசேஷம் வந்துச்சுன்னா உங்களை சும்மா இருக்க விடாது பிரதர். நீங்கள் கிறிஸ்துவின் சாயல் ஆட்டோமேட்டிக்காக காமிக்க ஆரம்பிப்பீங்க. வெளியில் தெரியாது, இத்தனோண்டு மாவு தான், உள்ளுக்குள்ளே பெரிய சண்டை நடக்குது. 3 படின்னு வருது இல்லை, 3 படி எதிர்த்து நிற்கும் உங்களை, அல்லது அந்த 40 லிட்டர் மாவு எதிர்த்து நிற்கும். ஆனால் கொஞ்சம் போல் புளிச்ச மாவு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள போய் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தனா மொத்த மாவும் புளித்த மாவும் மாறிடும். அப்படிப்பட்ட பிரதானமான ஒரு பொறுப்பும் அதற்கேற்ற வல்லமையும் கிருபையும் தேவன் சுவிசேஷத்தின் மூலமாகவும் தன்னுடைய பரிசுத்த ஆவியானவர் மூலமாக உங்கள் கையில் கொடுத்துருக்கிறார். அதனால் டோன்ட் எவர் திங்க் தட் ஓகே ஐ எம் த லீஸ்ட். நோ, காட் வாண்ட்ஸ் டு டூ த கிரேட்டஸ்ட் திங் த்ரூ த லீஸ்ட். உங்களாலும் தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்ய முடியும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த சமுதாயத்தில், இந்த தேசத்தில், இந்த உலகத்தில் ஆண்டவரே, நாங்கள்
ராஜ்யத்தின் பிள்ளைகளாக ஒரு புளித்த மாவு போன்று பல பேருக்குள்ள தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஜீவியம் செய்து அவர்களையும் ராஜ்யத்தின் பிள்ளைகளாக உள்ள கொண்டு வருவதற்கு தேவையான கிருபையையும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழுவதற்கு தேவையான பலத்தையும் உம்முடைய வசனத்தின் மூலமாகவும் உம்முடைய ஆவியானவர் மூலமாகவும் எங்களுக்கு நீர் தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.